நம்ம சொல்கிறோம், இப்போ அது எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கிறவங்க யார் அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா இப்போ அந்த கமெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சு போடும். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி தாங்கிறத ஒத்துக்குவாங்க. எப்போ ஒத்துக்குவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 50 வயது கடந்தவங்க, 60 வயது கடந்தவங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் பார்க்குறாங்களான்னு தெரியும், பார்த்தாலும் ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனாலும் நிச்சயமாக இந்த கதாபாத்திரமாக அவங்க இருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. வேறு என்ன கேட்கணும்? வேற ஒன்றும் இல்லை சார். இந்த நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்களுடைய நட்பு வச்சுருக்கணும். நட்பு ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு ஆளோட வளர்ச்சிக்கு? ஆமாம், நட்பு நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நட்புங்கிறதுன்னா இது வந்து கேதுவோட நட்சத்திரம் இல்லைங்களா. ஆனால் லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற இடம் மேசராசிங்கனால செவ்வாய் தான் இதற்கு அதிபதி. அதனால் 2 விதமான நட்புகள் இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான நட்புகளும் இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்காது, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க ஆன்மீகவாதி இல்லை, ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ சிம்ம மக நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தனுசுலேயும் வந்து மூல நட்சத்திரம் இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருப்பாங்க. இதற்கு அடுத்த சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சந்திரனை தான் சொல்லலாம். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய இந்த 6 நட்சத்திரங்களும் இவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது வந்து என்ன ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் தான், ஆனாலும் நட்பில் வச்சுருப்பாங்க அவங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்புகள் உங்களுக்கு இருக்கும். போயிடலாமா? மகாபாரதம் போயிடலாமா? மகாபாரதம் போயிடலாம் சார். ஓகே. இன்னும் ஒரு 2 இடத்துல வந்து தன்னுடைய தாயை வந்து பீஷ்மர் சந்திப்பார். ஏன்னா திருமணம் பண்ணிக்கலன்னு சத்தியம் பண்ணிட்டார். அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த நாடு பிரிவினைன்னு ஒன்று வருது இல்லைங்களா. தர்மன் வந்து இறந்துட்டான்னு சொல்லி இங்கே துரியோதனனை வந்து பதவியேற்றுக்க வச்சுருப்பாங்க. இப்போ தர்மன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கும்போது திரும்ப அவனுக்கு பட்டத்தை சூட்டுறதா அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய பதவி இழந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி வரும்போது துரியோதனன் தன்னுடைய பதவியை இழக்க மாட்டேங்கிறார். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை போய் தாயை பார்க்குறாரு. அப்போ ஒரு முறை பார்க்குறாரு. போய் கங்கையிட்ட நின்று, தாயே இந்த மாதிரி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த அஸ்னாபுரத்தை காக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய சோதனையாக இருக்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பார். கேட்டவொன்னே கங்கை சொல்லுவான், இது உன்னுடைய பிரச்சனை, இது நீயா சத்தியம் பண்ணுற, நீயா வந்து ஒரு முடிவு எடுக்கிற, நீயா வந்து ஒரு விஷயத்தை தாங்கிக்கிற, யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறது உன்னுடைய இயல்பாகி போச்சு. நீ இந்த அஸ்னாபுரத்தை காக்கிறேன்னு எப்போ நீ வாக்கு கொடுத்தியோ அப்பொழுதே வந்து அதற்குரிய பிரச்சனைகள்லாம் தொடங்கிருச்சு. அப்போ இந்த நேரத்தில் வந்து நீ என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நீ தான் எடுக்கணுமே தவிர நான் ஒரு முடிவு உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு கங்கை சொல்லுவாங்க. இப்போ தாயிட்டேருந்து அவர் விடைபெற்றுக்குவார். ஏன்னா உன்னுடைய முடிவை நீயே எடு அப்படின்ட்டாங்க. யோசனை சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. ஆமாம், ஏன்னா நீ கொடுத்துருக்க சத்தியம் வந்து அப்படி. இப்போ அஸ்னாபுரத்தை நான் என்ன முடிவு சொல்கிறது, அஸ்னாபுரத்தை வந்து நீ காக்கிறேன்னு முடிவு சொல்லிவிட்டேன். இந்த அரியணையில் யார் உட்காராங்களோ அவங்கள நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன், 2 வார்த்தை சொல்லிட்டேன். இப்போ அஸ்னாபுரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது கங்கையினுடைய கேள்வியாக இருக்குது. நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீயே என்ன முடிவு எடுக்கணையோ எடு அப்படின்னு சொல்லி கங்கை சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து தான் மறுநாள் வந்து அவர் விதுரருடைய யோசனைப்படி காண்டவ வனத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு இவர் வந்து கங்கையை பார்க்கல, நெடுங்காலம் ஆயிடுச்சு. அது ஒரு நிமிஷம் சார். என்னென்னா கங்கை ஒரு தாய். ஆமாம். பீஷ்மர்ன்றது பிதாமகன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். ஆனால் இருந்தாலும் அவருக்கு மகன் தானே. ஆமாம். அவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆலோசனை கேட்குறாரு. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பற்றே இல்லாமல், ஒரு பற்று பாசம்னு சொல்ல, பந்தா பாசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அப்படி கட் பண்ணி அப்படியே பேசிட்டாங்களே. இதே மாதிரி தான் கரெக்டாக கேட்குறீங்க. அதாவது நான் ஏன் சொல்ல வரேன்னா, மேசத்தில் அந்த ஒரு ஜிங்க் இல்லையே, அவங்க அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு ஜிங்க் இல்லையன்ற, அதுதான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தன்மை. அவங்களுக்கு எங்கே அவங்க பற்றா இருந்தாங்க, கணவன் மேலே பற்றா இருந்தாங்களா, எங்கே அவங்க பற்றா இருந்தாங்க, பற்றாக இருக்க இல்லையா அவங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இது முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. கங்கையினுடைய நிலை அதுதான். உன்னுடைய தாய்ங்கிறனால நான் வந்து நீ கூப்பிட்டோன்னு நான் வர்றேன் நான்
அவ்வளோதானே தவிர உன்னுடைய பிரச்சனை எது நீ பார்த்துக்கங்கிறது தான் அவங்களோட. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய நிலையும் இதுதான். அது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் வந்து உங்களுக்கு தெரியும், அது இராணுவத்தை குறிக்கிறது, போலீஸை குறிக்கிறது, ஒரு கட்டுப்பாடுகளோடு நடக்கக்கூடியவர்களை குறிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படங்களில் பார்த்தாலும் சரி, இல்லை எங்கேயோ பார்த்தாலும் சரி, ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க தன்னுடைய உறவுக்காரங்களாக இருந்தாலும் கூட சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் இறங்குறாங்கன்னா இந்த உறவுகளெல்லாம் பார்க்காம அவங்க அந்த கைது நடவடிக்கைகளை செய்வாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஒரு முதல்வருக்கே சைல்யூட் அடிக்கிறாங்க, அவரே ஆட்சியில் இல்லாத காலத்தில் அவரை கைது பண்ணுறதுக்கு இதே போலீஸ் போகுது, கைது பண்ணுறாங்க. இந்த ஒரு அனுதாபமோ அந்த பச்சாதாபமோ பார்க்காமல் தன்னுடைய கடமையை செய்கிறேன்னு இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செஞ்சாச்சு, இனி எனக்குன்னு ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய வழியில் நான் போகிறேன், நீங்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் போய்க்கோங்க. உன்னுடைய முயற்சியில் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வா. முடிவில் நீ சார்ந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காது, என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காது, மற்றவங்களோட ஐடியா கேட்காது, நீ என்ன முடிவு எடுக்கிறோ எடு. அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரியும் இது இருக்கும். இதுதான் இந்த மேச லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களுடைய இயல்பாக இருக்கும். பந்த பாசங்களுக்கு அடிமையிட மாட்டாங்க, சென்டிமெண்ட்டுக்கு ஆளாக மாட்டாங்க, உறுதியான மனநிலையில் இருப்பாங்க. அது பார்த்துருக்கோம் இல்லைங்களா கங்கையிட்ட? ஆமாம். இதே மாதிரியாக இன்னொரு கட்டம் வருது. இப்போ இந்த பதில் சொன்னவொடனே தாயை பார்க்குறதுக்கு ஒரு விரும்பலை. ஏன்னா தாய் ஒன்றும் முடிவு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியுது. அதனால் இதற்கு பிறகு அவர் எங்கே சந்திக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க போருக்கு முன்னாடி தான் சந்திக்கிறார். நீண்ட காலமாக போய் கங்கையை அவர் பார்க்கவில்லை. ஏன்னா நான் உன்னுடைய பிரச்சனை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? இப்போ வந்து தனக்கு வந்து ஒரு இறுதி முடிவை நோக்கி அவர் வந்துட்டாருங்கிறது அவர் முடிவு பண்ணிட்டார். இந்த போரோடு நம்ம இதிலேருந்து நம்ம விலகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாரு. அதற்கு முன்பாக தாயை ஒரு முறை பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் போய் நிற்கிறார். நீண்ட காலம் போகாமல் போய் நிற்கிறார். போய் நின்றவொடனே கங்கைக்கும் தெரியும். 5 நிமிடம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து 2 பேருமே பேசலை, ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது ஏன்னா இவருக்கும் தெரியுது தன்னுடைய தாயை பார்ப்பது இதுதான் கடைசி முறை அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவர் நிற்கிறாரு. கங்கையும் தன்னுடைய மகனுடைய கடைசி சந்திப்பு இது அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே அந்த உணர்வு பூர்வமாக தெரிஞ்ச போது அதனால் வந்து ஒரு சைலண்ட்டாக ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் கங்கையை கேட்பாங்க, பீஷ்மா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டவுடனே எனக்கு என்ன தாயே வேணும், எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அது மட்டும்தானா அப்படின்னு கங்கை கேட்பான். அப்போது பீஷ்மர் சொல்கிறாரு, தாயே இந்த பெரும் போர் நிகழ போகிறதுக்கு காரணமாக நானே இருந்திருக்கிறேன். ஆரம்பத்திலேருந்து என்னுடைய நான் விரும்பி செய்த செயல்களை அத்தனையுமே இன்றைக்கி இந்த அஸ்தினாபுரத்தினுடைய அழிவுக்கான காப்பதற்காக நான் செய்த முயற்சிகள் எல்லாமே இந்த அஸ்தினாபுரம் அழிவதற்கான காரணங்களாக மாறிவிட்டது. காசி மன்னனுடைய மகள்களை கவர்ந்தது, காந்தார தேசத்தை அழித்து காந்தாரியை கொண்டு வந்து நான் திருராசனுக்கு திருமணம் பண்ணி வைத்தது அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு வரும்போது கங்கை சொல்லுவாங்க, இவற்றையெல்லாம் விட மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது பீஷ்மா. எப்போது பிரம்மச்சரிய விரதத்தை நீ மேற்கொண்டாயோ அப்பொழுதே அதெல்லாம் தொடங்கிவிட்டது. ஆக நீ எடுத்துக்கொண்ட அந்த சத்தியத்திலிருந்து நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாயோ விதி உன்னை அந்த விதியிலிருந்து உன்னை விலக்க வைப்பதற்காக விதி அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. உன்னுடைய விதியினுடைய எல்லைக்கு நீ வந்து விட்டாய். நடப்பது அனைத்தும் விதி பயன் என்று மௌனமாக சென்றுவிடும். மௌனத்தை கடைபிடி. விதியை மீண்டும் மீண்டும் நீ எதிர்த்து நிற்காத, விதியை ஏற்றுக்கொள், விதியின் வழி செல். விதிப்படி நடந்தால்தான் உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக உனக்கு நிம்மதி இருக்காது. இந்த போரை உன்னால் தடுக்கவும் முடியாது, இந்த தளத்தை நிறுத்தவும் முடியாது, இந்த அஸ்தினாபுரத்தினுடைய அழிவை உன்னால் பார்க்கவும் முடியாது. ஆகவே நீ இந்த முடிவை, இந்த விதியினுடைய பயனை ஏற்றுக்கொண்டு செயல்படு அப்படின்னு சொல்லி இப்போ கங்கை விடைபெறுவாங்க. கண்ணீரோடு விடைபெறுவாங்க. ஏன்னா ஒரு மாபெரும் சந்தர்ப்ப வசத்தினால அவங்க எவ்வளோ உறுதியான மனநிலையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகன் இறக்கப் போகிறான் அப்படிங்கிற உள் அர்த்தம் இருக்குது. அந்த கண்ணீரோடு அவங்க விடைபெறுவாங்க. இவரும் வந்து தாயை வணங்கிட்டு, தாயை ஏற்றுக்கொள்கிறேன், விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வர்றார். இது
எவ்வளவு கல்லஞ்சம் உடைய நபராக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளும் ஒரு ஈரம் இருக்குங்கிறத இந்த இடத்துல மகாபாரதம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப உறுதியான மனநிலை உடைய இந்த மேசத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் எப்படி இருந்தாலும் அவங்களிடம் அந்த ஒரு பாசங்கிறது இலையோடாமல் இருக்காது. என்ன செய்யறாம உண்மையிலேயே மேலே ஏறி வந்துடுவானா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கவனிப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம் நான் பார்த்த வரைக்கும். ஆக இது இப்போ இந்த கங்கையை பற்றி நம்ம பேசுகிறனால மற்ற விஷயங்கள் நம்ம வந்து அதிகமாக பேச முடியாது. ஏன்னா அவங்கள பற்றி இந்த இடத்தோடு அந்த கங்கையினுடைய சாப்டர் முடிஞ்சது. இப்போ நிறைவு பகுதி வந்துட்டு இல்லையா? இப்போ கடைசியாக என்னென்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா? இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இல்லை இதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, இல்லை இதை கொஞ்சம் இன்னும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆலோசனைகள் இருக்கா அவங்களுக்கு? கண்டிப்பாக சொல்லணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்று இல்லாமல் ஒரு இருந்துருவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள். இப்போ உறவுகள், இப்போ அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, தங்கச்சிகள், மனைவி, இல்லை கணவர், இந்த மாதிரியான உறவுகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த உறவுகளை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய இந்த பிடிவாதத்தில் கொஞ்சம் நீங்கள் தளர்ச்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பிடிவாதம்னாலும் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ நீங்கள் ஒரு திருமணம் பண்ணணும், இப்போ ஒரு காதல் திருமணம் பண்ணுறீங்க, அல்லது ஒரு ஒரு உறவுக்கார பெண்ணையே நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, அல்லது உறவுக்கார பையனையே நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிலர்லாம் என்ன பண்ணணும்னு ஒரு 7-8 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். கல்யாணம் வேண்டாங்கிற முடிவுலையே விரக்தியான ஒரு மனநிலை வாழ்வாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களையும் இவங்க பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கிறாங்க. இப்போ தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சகோதரர், இப்போ இந்த பெண்ணால் திருமணம் பண்ணாமல் சகோதரன் இருப்பான், அல்லது சகோதரி இருப்பாங்க. இப்போ மூத்தவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, இப்போ இளையவங்கன்னு வச்சுங்க. இப்போ இளையவங்க அப்படின்னாக்க பிரச்சனைக்குரியதாக ஆகிடும். அப்படி ஒரு 2-3 குடும்பம் இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 35 வயசு 36 வயசில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்காமல் விட்டுருச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. அக்காவுக்கு திருமணம் ஆகாதனால இந்த 2 பேரும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி 36 வயசு 38 வயசு இந்த கண்டிஷனில் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 40 வயசு. இந்த மாதிரியாக ரொம்ப தாமதிக்காமல், ஸோ உங்களுடைய மற்றவர்களுக்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு நீங்கள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஜாலியாக பேசணும், கொஞ்சம் உறவுகளோட சந்தோஷமாக இருக்கணும், மனம் விட்டு பேசணும் அவர்களுக்காக. இப்போ ஒரு நம்மளுடைய கல்ச்சரே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வியல் பிறருக்காக வாழ்கிறது தான். நமக்காக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ ஒரு பிறந்திருக்கோம், அண்ணனுக்காக வாழ்கிறோம், அப்பாவுக்காக வாழ்கிறோம், அம்மாவுக்காக வாழ்கிறோம், திருமணமானவனை மனைவிக்காக வாழ்கிறோம், குழந்தைகளுக்காக வாழ்கிறோம், அப்புறம் பேர குழந்தைகளுக்காக வாழ்கிறோம். இப்படின்னு நம்மளுடைய வாழ்வியல் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கே தவிர நம்மளுடைய சுயநலத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கையாக இல்லை. ஆக இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் சிறு வயதில் நீங்கள் புரிஞ்சுங்க. ஒரு 20-25 வயசு இருக்கும்போதே புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுல இறங்க. அதே மாதிரி இன்னொரு பகுதி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ திருமணமானவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உறவுகளை சந்திக்கிறதே இல்லை. அவங்க பாட்டில் ஒரு தனி கொடுத்தனம் பண்ணுறாங்க. தன்னுடைய கணவருடைய தாய் தந்தரையோ அல்லது தன்னுடைய தாய் தந்தரையோ பார்க்காமல் நெடுங்காலம் வாசிக்கக்கூடியவங்களாகவும் இப்படி இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கஷ்டம்னாங்க வச்சுங்க, கஷ்டம்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய சுயகௌரவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேச லக்னம், அது இந்த அஸ்வினி நட்சத்திரம் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களாம் வாலண்டியாக போய் உதவி செய்கிறேன்னு போனாலும் உறவுகள் இல்லை, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சிறப்புலாம் நல்லா தான் இருக்கேன், இப்படி இருப்பாங்க. இந்த சுயகௌரவத்தை நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இருக்கும். தேவையான நேரத்தில் நண்பர்களிடம் உதவி பெறுங்கள், தேவையான நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த 2ம் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்றால் வெறுமை நிறைந்திருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளே உங்களை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். ஆகையினால உறவுகளை பேணுங்கள், அதுதான் மிக மிக முக்கியம். இந்த கங்கையினுடைய கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகளை எப்படி பேணுவது, எப்படி தக்க வச்சுக்கிறது, அவர்கள் அந்த மாதிரியாக பொறுப்பு இல்லாமல் அவங்க இருந்த மாதிரியாக இருந்தார். அது மகாபாரத கதை. அது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை. அதற்கான காரண காரியங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டாலும், அது விதியாக இருந்தாலும்
நாம் இந்த லௌகிக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது அந்த விதிகளை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடப்பது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சார், எல்லாரும் கூடயும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறது தானே நமக்கு வேலை. ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய தகுதியான ஆள் இல்லை. அதனால் இந்த ஜோதிடத்தை புரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தின் மூலமாக யாராவது ஒரு 2 பேர் இந்த கையாண்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறக்கும்போது அதுவே நம்மளுடைய பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், பெரிய வெற்றியும் கூட சொல்லி அந்த கங்கையினுடைய பகுதியை அஸ்வினி நட்சத்திரத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு யாருன்னு பார்ப்போம்.